ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே. இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை காப்பேன். ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயர பறக்கப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய். பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். நிழலாக உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை வருவேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விட மாட்டேன். நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உனக்காக எவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக இருப்பேன். துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே. என்னையே நினை. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு. சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே. நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்க போகிறாய். உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை இருந்தேனோ அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருக்க போகிறேன். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். அரசன், அமைச்சர், காவலர், சேவகர் என்ற ஒவ்வொருவருக்கும் அதிகார எல்லையும் வரம்பும் உண்டு. இறைவன் மட்டுமே அதிகார வரம்பற்றவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற கருணையாளன். எனவே நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பம் அல்ல. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருகிறேன். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாயா? உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கு எல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. ஆனால் இப்போது அனுபவிப்பது உன்னுடைய கரும வினையே. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன். உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் இந்த கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட பலமிக்கது என்று. நீ திறம்பட செயல்படுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும்.
நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் வருகைக்காக காத்து கொண்டிரு. சீரடியில் அமர்ந்து கொண்டே உன் வியாதிகள் அனைத்தையும் குணமாக்கி விடுவேன். எனக்கு அதற்கான கட்டணம் கிடையாது. நான் கேட்கும் கட்டணம் நம்பிக்கை மற்றும் பொறுமை மட்டுமே. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள். அதை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. உனக்காக பக்கப்பலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். திடமான விசுவாசத்தை மனதில் தரித்து எவர் தம்முடைய குருவை வழிபடுகிறாரோ அவருக்கு இறைவன் எக்காலமும் கடன்பட்டவனாகிறான். அவரை யாரும் வக்கிரகமாக பார்க்க முடியாது. எவர் அவருக்கு ஹரிகுரு வழிபாட்டில் விருப்பம் கொண்டு அரை நிமிடத்தையும் வீணாக்க மாட்டாரோ அவருக்கு குரு எல்லையற்ற ஆனந்தத்தை அளிப்பார். பிறவி பெருங்கடலை தாண்டி அழைத்துச் செல்வார். எதற்கெடுத்தாலும் நீ பயம் கொள்ளாதே. சோர்வு, கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களில் அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை அதில் இருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதியையே. வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீ ஏன் முடிவு செய்யாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன். எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறவன் என்னை மிக மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். புதியவற்றை பின்பற்றுவதற்கு பதிலாக வழக்கமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு நண்பர்கள் வருவார்கள். அவர்கள் மூலம்தான் உன் மகிழ்ச்சியை நிலைக்கச் செய்ய போகிறேன். நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய்? என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும். நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும். அனைத்தும் விரைவில் சரியாகும். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது. சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன். சில பிள்ளைகளை வர வைப்பேன். சில பிள்ளைகளை பார்க்க நானே உன் சாய்தேவா வருவேன். அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளைதான் நீ. உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை. நம்பிக்கையோடு செயல்படு. நான் உனக்கு துணையாக இருப்பேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன் சாய் அப்பாவாகிய நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும்.
உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டொழி. அது உன் மனதில் ஒளிந்து கொண்டே இருக்கும்போது உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவருடைய தீவினை அவர்களை போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை நிற்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர், கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்று நேர்மையாக, அன்போடும் கருணையோடும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. வாழ்க்கை எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குகிறது எப்படின்னு எதையோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம்? சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையா தெரிகிறது. நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகிறாய். அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா இல்லையா? உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள், உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்களும் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான். உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள். அதை ஏற்றுக்கொண்டேன். நான் உருவாக்கிய என் உயிருக்கு நிகர் நீ. எந்த ஆபத்தையும் நிகழ விட மாட்டேன். எனது அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே. நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. வாழ்க்கை என்ற பாதையில் நாம் நெடுதூரமாக செல்கிறோம் என்பது நம் எண்ணம். ஆனால் பயணிக்க தூரம் சின்னதுதான். அதில் நாம் என்ன புரிந்து கொண்டோம் அதுதான் நம் பயணத்தின் அளவை நமக்கு காண்பிக்கும். என்றைக்கும் அந்த அளவு உனக்கு நிறைவாய் வேண்டும் என்றால் உன் மனதை தூய்மையாய் வைத்துக்கொள். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் என்றோ அல்லது சில காலம் முன்பு நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ். நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள். என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதும் இல்லையே என்று கூறாதே. உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றும் இல்லை என்கிறாய். நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும். அனுதினமும் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அலைப்பாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் அடங்கத் தொடங்கும். நிதானமாக யோசித்துப்பார். நீ தியானத்தில் ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான். ஆயினும் என்னை மனதில் இணைத்து இதை பின்பற்றி வா. உனது நிலை மாறி உன் லட்சியத்தை அடைவாய். உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய். நாம் செய்கின்ற அனைத்தையும் பாபா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற உண்மை தெரிந்துவிட்டால் நாம் படுகிற துன்பத்தை பற்றியோ எதிர்பார்க்கிற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டோம். அனைத்தையும் அவர் கண்கள் பார்க்க அவரால் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து அமைதியாக இருப்போம். அமைதியாக பொறுமையாக அனைத்தையும் கவனியுங்கள். பாபா உங்களை கவனித்து வருகிறார். வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்படாதே. முதலில் ஒன்றை புரிந்து கொள். வாழ்வில் நிலையுள்ளவை என ஒன்றும் இல்லை. தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது. நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய். உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய். மறுபடியும் இதை செய்வாய். உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை. கிடைத்துவிட்டால் அங்கே பொருந்தி கொள்வாய். அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் உன்னை யோசிக்கிறேன். அதற்கு நீண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும். ஆனால் யோசிக்கும் போது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை. உயர்ந்து நிற்க என்று தான் சொல்வேன். அதனால் தான் உன்னிடத்தில் மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கிறேன். அந்த வழியை உனக்கு காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா? உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? நிச்சயம் நான் வெளிப்படுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி
வெற்றி பெற செய்வேன். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதை போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான். வளர்ப்பிறை, தேய்ப்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சரிக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன். உன் மனமானது அன்னப்பறவையாய் இருக்கின்றது. அதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியே பிரித்து குடிக்கும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையை நீ பார்க்கின்றாய். துன்பத்தையும் இன்பத்தையும் பார்க்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியுமா, துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக இன்பம் சிறிய அளவு பங்கு இருக்கும். அதே நேரத்தில் இன்பத்திலும் துன்பம் தோன்றும். இரண்டுமே பிரியாது. அவற்றை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னும் கடலில் நீ சுலபமாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை பெறலாம். அதற்கு பதிலாக நீ கடல் என்றே தெரியாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி நெறிப்படும்? வாழ்க்கை என்பது நெறியுடன் வாழ்வதுதான். அர்த்தமுள்ள உண்மையான வாழ்க்கை உனக்கு கிடைத்த இந்த அனுபவம் என்னும் பொக்கிஷ பெட்டகம் மிக பெரிய பரிசு. அதை உனக்கு நான் அளித்துள்ளேன். உன் வாழ்க்கை என்பது சமுத்திரம். அதனால் சமுத்திரத்தை உனக்காக நான் உருவாக்கியுள்ளேன். அதில் நீ வெற்றியுடன் நிமிர்ந்து நிம்மதியுடன் இருப்பாய். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யாரென்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் சாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன். புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கு செல்வம் தேவை. செல்வத்தை தேடுவதற்கு வானளாவிய முயற்சிகள் எடுக்கப்படும் போது சுகபோகங்களுக்கான தாகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அதிலிருந்து விடுபடவே முடிவதில்லை. நிலைமை இப்படி இருக்க, உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனமுவந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு 1,00,000க்கு ஈடாகும். கொடுப்பதை மனமுவந்து கொடுக்க வேண்டும். உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தி அடைகிறேன். காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் தான் அது பறக்கும். அதை வேறு திசைக்கு திருப்ப நினைத்தால் அது பறக்காது. அது போலத்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான். சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கிறாய், கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய். அதனால் தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது. இரண்டையுமே ஒரே அளவில் நினைக்கவும் வாழவும் கடந்து போவதும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும். எதற்கும் பயப்படாதே. யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே. மிக விரைவில் நீ வெற்றியை காண்பாய். எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை. காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி என்று கேட்கிறார். இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புவர்களுக்கான ஒரே வழி, எல்லா விதமான சூழ்நிலைகளும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர், அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். எந்த ஒரு அவதாரம் அல்லது என்னுடைய காலத்திலும் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை. இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதில்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நான் இருக்கிறேன். எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார். இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகி செல்லவே நேரிடும்.
உன்னுடைய துன்ப காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. பணம், பொருள், பதவி, அதிகாரம், உறவுகள், உடல்நிலை, இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே. என்றும் நிலையானது அன்பு மட்டுமே. இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான். அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. யாரிடமும் பாராமுகம் பகமையை காட்டாதே. இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனந்தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கு துணை நான். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். என் வார்த்தையை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதை உனக்கு சும்மாக செய்ய மாட்டேன். 2 பைசாக்களை எனக்காக எடுத்து வை. நம்பிக்கை மற்றும் பொறுமை, அதை பெற்றுக்கொண்டு தான் உனக்காக வேலை செய்வேன். எதுவும் தாமதமாகாது. தைரியமாக இரு. நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின் படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்குகிறார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்கள் தரும் மரமாய் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாய்.